ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th வணிகவியல் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஏற்கனவே நம்ம 12 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ 13வது கொஸ்டின் பார்க்குறோம். வணிக முகவர்கள் என்பவர் யார்? ஒரு வியாபாரி தம் சார்பாக பொருட்களை வாங்கவும் விற்கவும் நியமிக்கப்படும் நபர்களே வணிக முகவர்கள் ஆவார். இப்போ ஒரு வியாபாரி எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு கடை வச்சுருக்காரு அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் போய் ஒரே நேரத்தில் எல்லா பொருளையும் வாங்க முடியாது. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறதுக்காக சில பேரை நியமிப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வணிக முகவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மடங்கு கடையின் பொருள் யாது? தயாரிப்பாளர்கள் அல்லது இடைநிலையர்கள் தங்கள் நிர்வாகத்தின் கீழ் பல்வேறு இடங்களில் கடைகளை அமைத்து ஒரே மாதிரியான தரமான பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை கடைகள் மடங்கு கடைகள் என்கிறோம். இப்போ தயாரிப்பாளர் இருப்பாங்க, இல்லை இடையில பொருளை வாங்கி கடை வச்சு விற்கிறவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களோட மேற்பார்வையின் கீழே ஒரு கடை இல்லாமல் இப்போ அவங்களோட பொருட்கள் ஒரே கடையில் இருக்கிற மாதிரி எல்லா கடையிலையும், அதாவது கிளைகள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கிளைகள் அவங்களோட கடைகளில் என்ன பொருள் இருக்கோ அதே தரத்தோடையும் அதே விலையிலோடையும் அந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மடங்கு கடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, தானியங்கி விற்பனை எந்திரங்கள் என்றால் என்ன? தானியங்கி விற்பனை எந்திரம் என்பது எந்திரம் வழியாக பொருட்களை நேரடியாக வாடிக்கையாளருக்கு பொருட்கள் விற்கும் எந்திரம் ஆகும். இப்போ தானியங்கி விற்பனை எந்திரம்னா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இந்த மாதிரி இதுலையெல்லாம் நம்ம நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே சூஸ் பண்ணி ஆர்டர் போட்டு அமௌண்ட்டு எல்லாமே என்ன செய்கிறோம், ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நடக்கிறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தானியங்கி விற்பனை எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 16, சிறப்பு பண்டக சாலைகள் என்றால் என்ன? ஒரு வகை பொருட்களில் ஒரு குறிப்பிட்ட வழிப்பொருட்களை மட்டும் விற்பனை செய்யும் சில்லறை கடைகள் சிறப்பு பண்டக சாலைகள் எனப்படும். நெக்ஸ்ட் 17, பன்னாட்டு வணிகம் என்பதன் பொருள் யாது? நாட்டின் எல்லைகளை கடந்து நடைபெறும் அனைத்து வணிக நடவடிக்கைகளும் பன்னாட்டு வணிகம் ஆகும். இப்போ நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே நடந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், உள்நாட்டு வியாபாரம்னு சொல்லுவோம். இப்போ நாட்டின் எல்லைகளை கடந்து, ஒரு நாடு 2 நாடு இல்லாமல் எல்லா நாட்டோட அதாவது எல்லைகளை கடந்து நம்ம வணிக நடவடிக்கைகள் நடைபெறும், அதாவது பொருளை வாங்குறது விற்கிறது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா அது பன்னாட்டு வணிகம். 18, சரக்காணை என்றால் என்ன? சரக்காணை என்பது சரக்கை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு ஆதாரம் ஆகும். இப்போ நம்ம பொருளை ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ பொருளை இத்தனை இடம் உள்ளது, இத்தனை டன்னு, இவ்வளோ ரூபாய்க்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஆதாரம், அதாவது ஒரு ஷீட்டில் எழுதி அதுக்கான ஆவணத்தில் எழுதி ஃபில்லப் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரக்காணை அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.